எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம CSS ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் பண்றோம் அண்ட் எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டியோட ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள்னா ஒரு நியூஸ் பேப்பர் இமேஜின் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர்ல வந்து நீங்க நியூஸஸ் பார்த்துருப்பீங்க. அங்க வந்து அந்த நியூஸோட இமேஜ் வந்து ஒரு சைட்ல இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அந்த நியூஸோட கண்டென்ட் வந்து ஒரு சைட்ல இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க பிளாக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இமேஜ் ஒரு சைட்ல இருக்கும், அதோட கண்டென்ட் அதை ஃபாலோ பண்ணி அது பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு சைடு இமேஜும் இன்னொரு சைடு டெக்ஸ்டும் உங்களுக்கு ரேப் ஆகி வரணும் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளவே ஒரு இமேஜ் டேக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்க்கு நம்ம சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இது வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட் தான். இங்க நான் சும்மா ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜ் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிப்போம் இந்த இமேஜ்க்குள்ள. இமேஜுக்கு ஒரு ஆல்ட் டேக் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப்குள்ள ஒரு இமேஜும் ஒரு சிம்பிள் பேராகிராஃப் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்மளுக்கு லைவ் சர்வர்ல எப்படி டிஸ்பிளே ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கொடுத்த இமேஜ் வந்து இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் ஆகிருக்கு. அது கீழே வந்து அந்த இமேஜ் எங்க இருந்து முடியுதோ அங்க இருந்து நம்மளோட பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி அங்க இருந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. இதுவே இப்போ நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து இந்த சைடு ஒரு லெஃப்ட் சைடோ ரைட் சைட்ல இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டென்ட்டும் அது கூட ரேப் ஆகி வரணும் அப்படின்னும் போது நம்ம ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இமேஜ் டேக் தான் இங்க ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். அதனால இமேஜ்க்கு வந்து நம்ம ஹைட் கொடுத்துப்போம். ஹைட் 200 பிக்சல். இப்போ நம்ம லைவ் சர்வரும் இங்கேயே விசிபிளா இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இமேஜோட ஹைட்டும் நமக்கு 200 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டியில லெஃப்ட் ரைட் நன் இன்னரெட் அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கு. அதை நம்ம ஒன் பை ஒன்னா யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கொடுப்போம். இப்போ நம்ம லெஃப்ட் கொடுத்தோன்னே நீங்க இங்க பார்க்கலாம் நம்மளோட இமேஜ் வந்து இங்க லெஃப்ட் சைடு வந்துருச்சு. நம்ம கொடுத்த பேராகிராஃப் வந்து இங்க ரைட் சைடுல வந்துச்சு. ரைட் சைடுல வந்தது சேம் லைன்ல நம்ம இமேஜ் வந்து நமக்கு எந்த லைன்ல இருந்து ஆட் ஆகிருக்கோ அதே சேம் லைன்ல இருந்தே நம்மளோட பேராகிராஃபும் ஆட் ஆகி சேம் லைன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகி நமக்கு டைப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளோட கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம இப்போ மார்ஜின் ரைட் யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் ரைட் ஒரு 20 பிக்சல் யூஸ் பண்ணா இப்போ நம்ம இமேஜுக்கும் நம்ம கண்டென்ட்க்கும் நடுவில் நம்மளால இந்த மாதிரி கேப் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ரைட் சைட்லயும் கண்டென்ட் வந்து லெஃப்ட் சைட்லயும் அந்த மாதிரியும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் அதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு இமேஜ் டேக், அந்த பேராகிராஃப் டேக்குள்ளேயே நம்ம ஒரு இமேஜ் டேக் கிரியேட் பண்ணிப்போம். இமேஜ் டேக்கு நம்ம சேம் இமேஜை யூஸ் பண்ணிப்போம். அண்ட் அதுக்கு ஒரு ஆல்ட். இங்க நம்ம காமனா இமேஜ் டேக்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு இப்படி சேமாவே வந்துருச்சு. இப்போ நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கிளாஸ் நேம் கொடுத்துப்போம். கிளாஸ் நேம் ஃப்ளோட் லெஃப்ட்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இங்க கிளாஸ் நேமை சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணா டாட் யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து நமக்கு இப்படி ஆயிடுச்சு. செகண்ட் பேராகிராஃப் வந்து நமக்கு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரைட் சைட் மாத்தணும்னா அதோட கிளாஸ் நேம் நம்ம வேற கொடுத்துட்டு கிளாஸ் நேம் ஃப்ளோட் ரைட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ளோட் ரைட்டுக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்டைல் கொடுக்கணும். டாட் ஃப்ளோட் ரைட்டுக்கு நம்ம ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். அந்த மாதிரி நம்மளோட இமேஜோட ஹைட்டையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஹைட் 200 பிக்சலே இங்கேயும் நம்ம தருவோம். நம்ம இமேஜோட ஹைட் வந்து நமக்கு 200 பிக்சல்.
அண்ட் இந்த இமேஜ வந்து நம்ம ஃப்ளோட் ரைட் குடுக்க போறோம். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து நம்ம ஃப்ளோட் ரைட் குடுத்ததுனால, இமேஜ் வந்து நம்மளோட ரைட் சைட்லயும் அண்ட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு லெஃப்ட் சைட்லயும் டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. இதுவே நம்ம ஃப்ளோட்ல நன் ஒரு வேல்யூ இருக்கு. நன் குடுத்தோம்னா, டிஃபால்ட்டா நமக்கு எப்படி நம்மளோட இமேஜும், டெக்ஸ்ட்டும் ஆட் ஆகி இருந்துச்சோ, அந்த மாரி தான் ஆட் ஆகும். ஃப்ளோட்டோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா நன்ல தான் இருக்கும். நம்ம அத ஓவர் ரைட் பண்ணும்போது லெஃப்ட், ரைட் அந்த மாரி மாத்திக்கலாம். நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ற இடத்துல வந்து பொசிஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நம்ம பொசிஷன் வந்து எந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு எலமெண்ட்ட வந்து ஃபிக்ஸடா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ண போறோம். அந்த மாரி இடத்துல வந்து நம்ம பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்மளோட எலமெண்ட் வந்து ராப் ஆகி நம்ம இந்த மாரி ஒரு இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் வந்து ராப் ஆகி நம்ம அலைன் பண்ணணும். அந்த மாரி இடத்துல வந்து நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னா, நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்திருப்பீங்க. அங்க வந்து ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகான் மேல அந்த ஐகானுக்கு மேல ஓவர்லேப் ஆகி நமக்கு வந்து 1, 2 அந்த மாரி வரும். இப்போ வந்து அந்த ஐகான் வந்து அங்க தான் இருக்கணும். அதுக்கு மேல வந்து அந்த 1, 2 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகணும். அந்த மாரி இடத்துலலாம் வந்து நம்ம பொசிஷன் யூஸ் பண்ணலாம். இந்த மாரி ஓவர்லேப் ஆகாம ராப் ஆகி வர வேண்டிய இடத்துல வந்து நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம்.